வணக்கம் நண்பர்களே. ஒரு கேள்வியோடு தொடங்கலாம். வெற்றி என்பது அதிர்ஷ்டமா, பழக்கமா? பலர் வெற்றியை கனவில் பார்க்கிறார்கள். சிலரே அதை மெய்ப்படைக்கிறார்கள். உண்மை என்னவெனில், வெற்றி ஒரு விபத்தாக நடக்காது. அது தினமும் தவறாமல் செய்யப்படும் சிறிய புத்திசாலியான செயல்களின் விளைவாகும். அறிஞர் அரிஸ்டாட்டில் சொன்னார், நாம் செய்யும் செயல்களின் திருப்பம்தான் நம் வாழ்வை உருவாக்குகிறது. சிறந்தவனாக இருப்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். இது உங்கள் தமிழ் பிரெயின் வேவ்ஸ், உங்களை எழவும் முன்னேறவும் தூண்டும் குரல். ஹேபிட் 1. பர்பஸ்ஃபுல் மார்னிங்ஸ். வெற்றியாளர்கள் ஸ்னூஸ் அழுத்துவதில்லை. அவர்கள் உற்சாகத்தோடு நாளை தொடங்குகிறார்கள். காலை எழுந்தவுடன் ஒரு முறையமைந்த நாள் தொடக்கம் உண்டு. படிப்பு, உடற்பயிற்சி, தியானம், நாள் திட்டமிடல். அது நம் நாளை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவுகிறது. நீங்கள் நாளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நாள் உங்களை கட்டுப்படுத்தும். ஹேபிட் 2. கிளியர் கோல்ஸ். படக்கடலில் திசை தெரியாமல் பயணம் செய்வது போலதான் இலக்கில்லாமல் வாழ்வது. ஆனால் வெற்றியாளர்கள் அவர்கள் எதை விரும்புகிறார்கள், ஏன் விரும்புகிறார்கள், எப்படி சேர்வது என்பதை நன்கு அறிந்தவர்கள். அவர்கள் இலக்குகளை எழுதி வைக்கிறார்கள், தினசரி செயல்களாக பிரிகிறார்கள். வெற்றி அவர்கள் பயணத்தில் ஒரு திட்டமிடப்பட்ட பயணமாக மாறுகிறது. நீங்களும் இப்போது கேளுங்கள், இந்த மாதம் என்ன இலக்கு, இந்த ஆண்டு என்ன இலக்கு, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஹேபிட் 3. டிசிப்ளின். ஊக்கம் துவக்க வைக்கும், ஒழுக்கம் தொடர வைக்கும். வெற்றியாளர்கள் மனநிலை சரியில்லை என்று பின்வாங்குவதில்லை, நேரம் பார்த்து செய்வதில்லை. தினமும் அதே உறுதியுடன் செய்கிறார்கள். செய்ய வேண்டியதை செய்ய விருப்பம் இல்லாத போதும் செய்வதே ஒழுக்கம். இதுதான் வெற்றியின் மையம். ஹேபிட் 4. கான்ஸ்டன்ட் லேர்னிங். வாரன் பஃபெட் தினமும் 500 பக்கங்கள் படிக்கிறார். பில் கேட்ஸ் தனியாக வாசிக்க ஒரு வாரம் எடுத்துக்கொள்கிறார். ஏன்? வெற்றியாளர்கள் என்றும் கற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள். புதிய அறிவு, புதிய திறன்கள், அனுபவங்களிலிருந்து கற்றல் நாள்தோறும் வளர வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். பழக்கம். படிக்கவும், கேட்கவும், சிந்திக்கவும் தினமும். ஹேபிட் 5. கார்டிங் என்வாயரன்மெண்ட். கழுகு போல பறக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நிலத்தில் நடக்கும் கல்கோணி இருந்து முடியாது. வெற்றியாளர்கள் அவர்களைச் சூழவுள்ள சூழலை மிக அவதானத்துடன் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை பாதுகாப்பார்கள், எதிர்மறையானவர்களிலிருந்து விலகுவார்கள். முன்னேற்றம், ஊக்கம், சவால் ஆகியவற்றை தரும் நண்பர்களுடன் இருப்பார்கள். உங்கள் சுற்றத்தை எனக்கு கூறுங்கள், உங்கள் எதிர்காலத்தை நான் சொல்கிறேன். ஹேபிட் 6. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. விண்ணப்பிக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். வெற்றியாளர்கள் சொல்வது, இதில் நான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சூழ்நிலைக்கு அடிமையாக மாற மாட்டார்கள். தோல்வி ஏற்பட்டால் அதை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பாக காண்பார்கள். வெற்றி ஒரு சம்பவம் அல்ல, அது ஒரு வாழ்வு முறை. ஒரே நாளில் நடைபெறாது. தினமும் அடிக்கடி செய்யப்படும் சிறிய பழக்கங்கள்தான் மிகப்பெரிய வெற்றிகளாக மாறும். நீங்கள் உலகத்தில் மிக அறிவாளி இல்லை, மிகவும் பணக்காரரும் இல்லை என இருந்தாலும் பரவாயில்லை. பழக்கங்களை மாற்றுங்கள். பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போதே உங்களிடம் ஒரு கேள்வி. நாளை நான் செய்யத் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் என்ன? ஏனெனில் நீங்கள் பழக்கமாக்கும் செயல்கள் உங்கள் நாளை வடிவமைக்கும். நாள்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளையும் வெற்றிக்கான ஒரு படியாக மாற்றுங்கள். நன்றி.